ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இது ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், ஒரு அப்டேஷன் தான். ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இன்றைய நம்மளுடைய நிலைமைப்பாடு என்ன என்பதை அறிவிப்பதற்காக ஒரு நியூஸ் அப்டேட். ஏற்கனவே நம்ம கூறியிருந்தோம், 25 கண்டெம்ட்டில் நம் நீதியரசர் அவர்கள் இம்ரான்கான் அவர்கள் வாதத்தின் ஏற்று ஆல்ரெடி இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை இறுதி செய்யப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. மாற்றுச்சங்கங்கள் படி மாற்றுச்சங்கங்கள் எவரும் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை. நம் வழக்கு நாம் தான் அப்பீல் உச்சநீதிமன்றம் சென்றோம். ஏன் இதை திரும்ப கூறுகிறேன் என்றால், அவர்கள் ஏதோ உச்சநீதிமன்றம் அவர்கள் சென்றது போலவும் அதன் அடிப்படையில் தான் இந்த 5 கோடி கிடைப்பதை போலவும் ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள். அது தவறு என்பதற்காக தான் ஒரு முறையும் சொல்லுகிறேன். இப்போது போன ஹீரிங்கில், அதாவது மாற்றுச்சங்கங்களின் வழக்கறிஞர் நாங்கள் யூனியனுடன் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வருகிறோம் என்று அரியருக்கு சொல்லியிருந்தார். நான் எமது வழக்கறிஞர் தெளிவாக சொல்லியிருந்தேன், நாங்கள் எனி இன்ஸ்டால்மெண்ட் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அரியரை வெயிட் பண்ண முடியாது. இதுதான் நம் கோட்பாடு. நம் அந்த கோட்பாடில் சிறிதும் விலக மாட்டோம். ஏனென்றால் நம் வழக்கு பிரதான வழக்கு, மாற்றுச்சங்கங்கள் வழக்கு சங்கங்கள் போடப்பட்ட வழக்கு இல்லை. ஏதோ தனிநபரால் போடப்பட்ட ஒரு 7-8 தனிநபர் போடப்பட்ட வழக்கு. அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே டெர்மினல் பெனிஃபிட் கேஸ், ஒரு 2 கேஸோ என்னமோ தான் ஜியோ 142 வழக்கு. மிக குறிப்பிடத்தக்க அம்சம், அந்த தனிநபர்களும் கவர்மெண்ட்டை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ரெஸ்பாண்டண்ட்டாக போடலை. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ரெஸ்பாண்டண்ட்டாக போட்ட ஒரே கேஸ் நம்மளுடைய கோவை அலுவலர் வழக்கு தான். அதுதான் உச்சநீதிமன்றத்தில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்பீல் சென்று தள்ளுபடி செய்யப்பட்டதால் அனைவருக்கும் இந்த டிஏ உயர்வு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுதான் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது நம்மளுடைய நிலைப்பாடு, அரசு ஏதோ அந்த நீதியரசர் உத்தரவில், மாண்புமிகு நீதியரசர் உத்தரவில் ஒரு வார்த்தை உள்ளது, அதாவது ஏஏஜி இஸ் வில்லிங் டு ஃபைல் அன் அஃபிடேவிட் ஃபார் த செட்டில்மெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ்ன்னு இருக்குது. அதாவது பெட்டிஷனருக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது என்று ஏஐஜி கூறியிருக்கிறார். அது அந்த தீர்ப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். திரும்பவும் சொல்கிறேன், பாசிபிலிட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் நம்ம இல்லை. எந்த நிலையிலும் நமக்கு உரிய அரியரை விட்டு கொடுப்பது என்னுடைய எண்ணம் இல்லை. அதை ஒரு காலம் கோவை பேரவை செய்யாது என்பதை தெளிவுபடுத்திவிட்டு, மற்றவர்கள் விட்டு கொடுத்தாலும் நம்மளை அது கட்டுப்படுத்தாது. இதுதான் இந்த வீடியோவின் முக்கிய பிரதானம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் நாம் பேலன்ஸ் 75 கோடியில் 50 கோடி பெற்றுவிட்டோம். இந்த மாதம் 5 கோடி உயர்வு பெற்றுவிட்டோம். அது இம்ரான் அவர்களின் வாதத்தின் அடிப்படையில் தான் வந்தது என்பதற்கு ஆதாரங்களும் சாட்சியங்களும் நம்மிடம் உள்ளது. இப்போது பேலன்ஸ் உள்ள 25 கோடி ஆல்ரெடி நம்ம 50 கோடி பெற்றதோடு மீதி உள்ள 25 கோடியையும் வாங்கியே தீர வேண்டும். அதுவும் அரசு காலம் கடத்தும் நோக்கில் உள்ளது. ஏனென்றால் காலம் கடத்தினால்தான் அரியருக்கு, நம்ம வெய்வருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் கோவை பேரவை காம்ப்ரமைஸ் என்ற கொஷினுக்கே இடம் கிடையாது. ஏனென்றால் நம் வழக்கு பிரதான வழக்கு, உச்சநீதிமன்றம் வரை நாம் வெற்றி பெற்ற வழக்கு. அந்த நிலையிலேயே நாம் இருப்போம். பேலன்ஸ் உள்ள டிஏவை உடனடியாக அமுல்படுத்துவதற்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் நாம் நேற்று அதுக்குரிய நடவடிக்கைகளை சீனியர் கவுன்சிலிடம் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து விட்டோம். அது இப்போது விவரமாக இந்த வீடியோவில் சொல்ல இயலாது. ஸோ வருகிற 8ஆம் தேதி நாம் பேலன்ஸ் டிஏ வாங்குவது என்பது ஒரு முனைப்பாக இருந்து, அந்த பேலன்ஸ் 25 கோடியை உடனடியாகவோ எப்படி உடனடியாக நம்ம வாங்க வேண்டும். மாண்புமிகு நீதியரசர் தண்டபாணி அவர்களால் போடப்பட்ட உத்தரவு. அவர் மதுரை கோர்ட்டில் இன்னும் ஒரு 25 நாட்கள் தான் இருப்பார். பணிமாற்றம் செய்து சென்னைக்கு வந்து விடுவார். அதற்குள் இந்த பேலன்ஸ் டிஏ வாங்க வேண்டும். அரியரில் நாம் எந்த காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டோம், காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டும் கொடுக்க மாட்டோம். அரியர் வழக்கு அப்படியே கண்டெம்ப்ட் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய இன்றைய நிலைப்பாடு என்பதை
உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு, மாற்றுச் சங்கங்கள் கூறுவது போல் எந்த ஒரு அரியர் வெய்வரும் தில்லாலங்கடி வேலையும் செய்ய இயலாது என்பதை இந்த வீடியோவில் அவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்து, நாம் 93,400 பணியாளர்களுக்கும் அந்த பேலன்ஸ் டிஏ வாங்கி கொடுத்துவிட்டு கண்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணாமல் அரியருக்கான வழக்கையும் கண்டெம்ப்டில் நடத்துவோம் என்பதை உறுதி கூறி, இந்த வீடியோவை இதுவரை பார்த்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.